நேற்று இரவு ட்ரோன் தாக்குதல்களை தாக்கி 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், இதை நான் பண்ணலைன்னா இன்னைக்கு இஸ்ரேல் இருந்திருக்காது. அதனால நான் ஒத்துக்கிட்டேன். தவிச்சார் இந்த ஒப்பந்தத்தை அடையணும்ட்டு ட்ரம்ப் என்று ட்ரம்பை அவர் எப்படி சொல்லியிருக்கிறார். இல்லை, இது ரொம்ப மனிதாபிமானமற்ற ஒரு செயல். லெபனான் முழுக்க பற்றி எரிய வேண்டும் என்று அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் இதுல கொஞ்சம் ரொம்ப மெச்சூரா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவர் வார்த்தைகள் சில விஷயங்கள்ல லூஸ் டாக்கா இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நண்பரான உலகத்தினுடைய மிகப்பெரிய பலம் பொருந்திய அதிபர் ட்ரம்பை நீங்கள் பகைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? 100 போயிங் விமானங்களை அமெரிக்காவுக்கு ஆர்டர் கொடுப்பதற்கு ஈரான் முன் வந்துள்ளது. அமெரிக்கா எப்படி இவ்வளவு தாராளமா நடந்துக்கிட்டாங்க? இதுல பல நேரங்களில் இது போய் சேருமா, அதனுடைய இலக்கு அடையுமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு பல கட்டங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நேயர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச பார்வை நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். நேயர்களே, நாம் இன்றைக்கு தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான காணொளிகளை ஈரான் கஸ்ஸா விவகாரம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். வெண்ணெய் திரண்டு வந்த நேரத்தில் தாலி உடைந்த கதையாக தற்போது உலகின் பரபரப்பான ஒரு அமைதி பேச்சு உடைந்திருக்கிறதா அல்லது உடையப் போகிறதா? தொங்கி நிற்கும் சர்வதேசத்தின் மனக்கிடக்கைகளை ஐநாவினுடைய அரசியல் ஆலோசகரும் அறிவுசார் தளத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் கண்ணியத்துக்குரிய கண்ணன் ராஜரத்னம் அவர்கள். சர்வாங்க. வணக்கம் சோஃபியா. இதே கேள்வியை எடுத்துக்கிடுங்களேன். வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்தில் பானை உடைந்த கதை உடைய போகிறதா, உடைந்து விட்டது? இல்லை, நல்ல வேளைக்கு அப்படி நடக்கலை. இந்த ஒப்பந்தம் ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பாகவே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கணும். அப்படி ஆகலை. ஏன்னா நாம் கடைசியாக பேசும் பொழுது அதற்கு காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடைய லெபனான் தாக்குதல் அது இன்னும் நின்னப்பாடு இல்லை. நேற்று கூட அதிபர் ட்ரம்ப் பேசும் பொழுது பிபி நெத்தன்யாகுவை அவர் பிபின்னு கூப்பிடுவார். அவருடைய பிபி ஷுட் பி a little sane அப்படின்னார். கொஞ்சம் அவர் நிதானத்துடன் அவர் மனம் கலங்கி இருக்கிறார். யார் சொல்றா? புத்தி கலங்கி இருக்கிறார். ட்ரம்ப் சொல்றார் நெத்தன்யாகுவை பத்தி. அதுக்கப்புறம் அவன் சொல்றாரு, அவருடைய இஸ்ரேலுடைய படை வீரர்கள், இஸ்ரேலினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர் மீது பெரிய மரியாதை வைத்திருப்பதாகவும், யாரு? அதிபர் ட்ரம்ப் மீது. அவர் இந்த போரை, இந்த B-12 பாம்பர்ஸ், B-2 பாம்பர்ஸ் போட்டு சென்ற ஆண்டு ஜூன் அந்த அணு உலைக்கூடங்களை, பூமிக்கு கீழே இருக்கிற உலைக்கூடங்களை இவங்க கிட்ட மட்டுமே அந்த குண்டுகள் இருக்கு. அதாவது ஆக்சுவலி அந்த பாம் GBU-57 B-2 பாம்பர்ஸ் மூலம் ஃபர்தோசி, இஸ்பஹான், நட்டான்ஸ் இந்த 3 இடங்கள்லையும் அவர் அதை ஆழ புதைச்சிட்டார். ஏற்கனவே 800 மீட்டர் கீழே அந்த அணுக்கூடங்களை இவங்க அமைச்சிருக்காங்க. யாரும் துளைக்க முடியாத அளவு இதெல்லாம் எதிர்பார்த்து. ஆனால் முதன்முறையாக அவர் அதை பயன்படுத்துவாரா மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் அவர் இஸ்ரேலுக்கு சார்பாக இறங்கி கடைசி 3 நாள் அந்த 12 நாள் போரில் கலந்து கொண்டு அதையெல்லாம் தரமட்டமாக்கி கீழே கொண்டு போய் புதைச்சிட்டார். அது அழியலை, இன்னும் அங்கதான் இருக்கு. அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டு இருக்கு. அவர் சொல்றார், இதை நான் பண்ணலைன்னா இன்னைக்கு இஸ்ரேல் இருந்திருக்காது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருந்திருக்காது என்று நான் சொல்லுகிறேன். ஆமா, அவர்கள் ஒரு அணு ஆயுதத்தை எட்டக்கூடிய நிலையில் இருந்த போது நான் அதை தடுத்தேன். இல்லைன்னா அவங்க
அந்த அணு ஆயுதத்தை இஸ்ரேலை நோக்கி பாய்ச்சி இருப்பார்கள். இஸ்ரேல் இல்லாமல் போயிருக்கும், தரைமட்டமாயிருக்கும். எவிசரேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். காணாமல் போயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால அதாவது இவ்வளவு தொடை தெரியப்பட்டிருக்கும். ஆமா, இந்த லெபனான் போருக்கு மத்தியில், லெபனானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கும் இந்த போருக்கு மத்தியில் முதன்முறை இது நடக்கல. 2வது முறை எப்படியோ 2 பேரும் இறங்கி வந்துட்டாங்க. 2 நாள் முன்னாடி உச்ச தலைவர் முஜ்தபா கமெனி சொல்லியிருக்கார், இந்த உடன்பாட்டில் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேறு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா என்னுடைய அதிபரிடம் கேட்டேன், அவர் இல்லை, எந்த கெடுதலும் வராது ஈரானுக்கு என்று சொன்னார். அதனால நான் ஒத்துக்கிட்டேன். தவிச்சார் இந்த ஒப்பந்தத்தை அடையணும்ட்டு ட்ரம்ப் என்று ட்ரம்ப்பை அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். அதற்கு ட்ரம்ப் எதுவும் மறுமொழி சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்றார், நாங்க நேரடியாக ஈரானும் அமெரிக்கர்களும் பேச்சுவார்த்தையில் இறங்க போகிறோம். அது ஏற்கனவே நடந்துருச்சு இஸ்லாமாபாத்ல, திருப்பி நடக்க போகுது. ஆனால் நாங்கள் பணிந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாழி உடைய இருந்த நிலையில் நல்ல வேளை அப்படி நடக்கவில்லை. நேற்று இரவு இப்ப நான் உங்கள்கிட்ட வீட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து ஒரு செய்தி கிடைச்சது. அந்த செய்தியில நண்பர் அரூஸ் அவர்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேற்று இரவு ட்ரோன் தாக்குதல்களை தாக்கி 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முதலாக ஹிஸ்புல்லா முக்கியமான தளபதிகளை கொண்டிருக்கிறாங்க ஈரான்ல, இஸ்ரேல்ல. இப்போ இது தொடர்கிறது. இந்த பீஸ் நெகோசியேஷன் இஸ் அ மேஜர் பார்ட். இந்த அட்டாக் இருக்கக்கூடாது, இதையும் அவருக்கு ஒரு கன்ஷன்ல. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகும், பெசலில் சுமோட்ரிச்சும், பென் கேவிரும், இத்தாமர் பென் கேவிர் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் கடும் சொல்லாடலாக இருக்கிற. பிரான்சுடைய இமானுவேல் மேக்ரான் மனித தன்மையற்ற செய்தி என்கின்றார். யூரோப்பிய யூனியன் இது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், தென்னாப்பிரிக்க இனக்கருவறுத்தலுக்கு ஒப்பானது நீ செய்யறது அப்படின்னாங்க. இன்னைக்கு உடனடியாக இஸ்ரேல் யூரோப்போட ஒப்பந்தத்தை கட் பண்ணிட்டாங்க. இது என்ன அடுத்த சிஸ்டம்? இல்லை, இது ரொம்ப மனிதாபிமானமற்ற ஒரு செயல். லெபனான் முழுக்க பற்றி எரிய வேண்டும் என்று அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். சிவிலியர்களும் கொல்லப்படணுங்க. அதுதான், லெபனான் முழுக்க பற்றி எரிய வேண்டும். அதனால அவங்க 4 இஸ்ரேலிய வீரர்களை ஹெஸ்புல்லா ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக கொன்று விட்டார்கள். அதற்கு பதிலடியாக இந்த கடும் போக்கை இஸ்ரேலியர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, மிகப்பெரிய அழுத்தத்தின் கீழ், அமெரிக்க அழுத்தத்தின் கீழ் நெத்தன்யாகு வருவார். ஏன்னா இதையும் விட பெரிதானது இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அமைதி. அந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இந்த 60 நாள் நடக்க போகிற அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நெத்தன்யாகு ஒரு முட்டுக்கட்டை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதை தடை ஏற்படுத்துவார்னா ட்ரம்ப் ரொம்ப அவர்கிட்ட கோவப்படுவார்னு தெரியும், நான் நினைக்கிறேன். அதனால அவர் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறார். அவர் ஒரு வலதுசாரி தலைவர். தான் மிகப்பெரிய இஸ்ரேலினுடைய வரலாற்றிலேயே, சமீப கால வரலாற்றிலேயே மிகப்பெரிய வலதுசாரி தத்துவத்தை கை கொண்டிருப்பவர் நெத்தன்யாகு, பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவர் இந்த இருத்தலை கொள்ளி எறும்பு மாதிரி இந்த பக்கம் அமெரிக்க அழுத்தம், இன்னொரு பக்கம் இவரை விட தீவிரமான வலதுசாரிகள், இவரை நீங்கள் அமெரிக்க அழுத்தத்திற்கு ஆட்படாதீர்கள், அவர்களை எதிர்த்து நில்லுங்கள், இவர்களை நாம் துவம்சம் செய்துவிட வேண்டும், இத்தோடு இவர்களுடைய எப்படி ஹமாஸை நாம் பலவீனப்படுத்தி இருக்கிறோமோ அதே மாதிரி ஹெஸ்புல்லாவை நாம் கடுமையாக பலவீனப்படுத்தி விட வேண்டும், அவர்கள் நம்முடைய லெபனானுடைய தெற்கு பகுதியிலிருந்து அவர்கள் நமக்கு தருகின்ற பெரும் தொல்லை, இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால் அவர் ட்ரம்ப்புக்கு அடிபணிவாரா அல்லது இந்த வலதுசாரி கூக்குரலுக்கு அவர் ஆட்படுவார்? வலதுசாரி இல்லைன்னா அரசு இல்லை அவருக்கு, உண்மைதான். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஒரு தேர்வை செய்யணும். அவர் 2 குதிரை மேல சவாரி பண்ண முடியாது, இம்பாசிபிள். அதுல மிகப்பெரிய குதிரையானது துணை அதிபர் வேன் சொன்ன மாதிரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தோழமை நாடான, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நண்பரான, உலகத்தினுடைய மிகப்பெரிய பலம் பொருந்திய அதிபர் ட்ரம்ப்பை நீங்கள் பகைத்து கொள்ள போகிறீர்களா, அவரையும் இழந்துட போறீங்களான்ட்டு 2 நாள் முன்னாடி
துணை அதிபர் வான்ஸ் நெத்தன்யாகுவை கேட்டார். நேற்று இரவு ஜேடி வான்ஸ் ஒரு கருத்து சொல்றது, கொலை செய்வது தர்மமானு கேட்கிறார். உண்மை உண்மை. ஒரு ஆளை கொல்றதுக்கு ஒரு குடும்பத்தையே கொல்றீங்க, ஒரு பில்டிங்கை போட்டாளிங்க, கொலை செய்வது தர்மமானு ஜேடி வான்ஸ் கேட்கிறார். பாருங்க. அப்போ இப்ப அமெரிக்கா அமெரிக்காவுக்கு இருப்பு கொள்ளல. ஏன்னா அவர்கள் சொல்வதை தற்போது நாம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேலியர்கள் நெத்தன்யாகு பிபி கேட்கவில்லை. அதான், அதனால இதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் அவர் எவ்வளவு வசைப்பாட போகிறார் தொலைபேசியில் அதிபர் ட்ரம்ப் நெத்தன்யாகுவை என்பதை நாம் போக போக பார்க்க போறோம். இன்னொரு முக்கியம், அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் இதுல கொஞ்சம் ரொம்ப மெச்சூரா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவர் வார்த்தைகள் சில விஷயங்கள்ல லூஸ் டாக்கா இருக்கலாம், ஆனால் இந்த விவகாரத்தில் மார்க்கோ ரூபியாவும் பீட் ஹெர்ட்செட்டும் they would have a different perception. How do you feel? இல்ல, அவர் இப்ப இருக்கக்கூடிய ஈரானிய தலைவர்களை நிறைய பாராட்டி பேசுகிறார். யாரு? அதிபர் ட்ரம்ப் நிறைய பாராட்டி பேசுகிறார். அவர் முன்ன மாதிரி தலைவர்கள் கிடையாது. அவர்கள் அறிவுபூர்வமான, ரேஷனல், ரீசனபிள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்ப இருக்கிற பாரசீக தலைவர்களை, பாரசீக தலைவர் அப்பாஸ் அரக்ச்சி எல்லாம் கொஞ்சம் நைஸ் மேன், அவங்கள, அப்புறம் அந்த காலிபாஃப், கலிஃபா, அதுக்கப்புறம் இவர் அவங்க 3 பேர் தானே. ஆமா, மசூத் பெசஸ்கிரான், பக்கர் கலிபாப், அப்பாஸ் அரக்ச்சி. இல்ல, உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவரை கூட சொல்றார். இவங்க முதல் கட்ட தலைவர்கள் போயிட்டாங்க, 2வது கட்ட தலைவர்களையும் நான் கொன்னுட்டேன். அவரே சொல்றார் நேற்று அக்சியோஸ் வெப்தளத்துல, நான் கொன்னுட்டேன். இப்ப இருக்கக்கூடிய இவர்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். அவங்க அவர் நேராவே அவங்களோட பேசுனதாக ஒரு தகவல் ஒரு வாரத்திற்கு முன்பாக முதன்முறையாக அமெரிக்க அதிபர் ஈரானிய தலைவர்களோடு பேசியதாக, நேரடியாக பேசியதாக ஒரு நம்பகமான அமெரிக்க செய்தி தளம் செய்தி வெளியிட்டிருந்தது. அதனால அவருக்கு இதை எப்படியாவது இதை நடத்தி முடிச்சிடணும். இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகள் ஒரு 100 நாள் நீடிக்குதுன்னே வச்சுக்குவோம். நான் நினைக்கிறேன் ஒரு 150 நாள் கூட நீடிக்கலாம், 5 மாதங்கள் நீடிக்கலாம். 5 மாதங்களில் ஈரானியர்கள் அவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். ஏன்னா அவருக்கு இன்னும் 31 மாதங்கள் தான் இருக்கு ஆட்சி முடிகிறது. அந்த 31 மாதங்களுக்குள் இந்த வரலாற்று சாதனையை அவர் நிகழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார். நேற்று கொடுத்த பேட்டியில கூட ஒபாமாவை ரொம்பவும் கீழே போட்டு பேசினார். அது அவங்க பொலிட்டிக்கல். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் அவங்க இராணுவத்தை முழுக்க நிர்மூலப்படுத்திட்டேன், அவர்களுடைய கப்பல்கள் ஒரு 100 சில்லற கப்பல்கள் கீழே இருக்கு, அல்லது 59 கப்பல்கள், ஏதோ ஒரு எண் சொல்றேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஒபாமா அப்படி பண்ணாரா? இல்லையே. அதனால இதையெல்லாம் பண்ணிட்டு ஒபாமாவை காட்டிலும் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை நான் பண்ணிக்க போறேன் அப்படின்றார். அவருக்கு வரலாற்றில் இடம்பெற வேண்டும். அவருக்கு 80 வயது ஆச்சு ஒரு வாரம் முன்னாடி. 80 வயது முடிஞ்சு போச்சு. அவருக்கு இனிமேல் இருக்கிற இந்த 31 மாதங்களில் கியூபா இதெல்லாம் தீர்க்க முடியாத தலைவலியாக இருப்பது. 60 ஆண்டுகளுக்கு மேல கியூபா ஒரு பெரிய தலைவலி. அந்த தலைவலியை ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்தில் அவரை இயற்கை வைத்திருக்கிறது. அதை அவர் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். வெனிசுவேலா 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய மண்டையடியாக இருந்த அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த அம்மா துணை அதிபர், இன்னைக்கு செயல் அதிபராக இருக்கக்கூடிய டெல்சி ராட்ரிகஸ் இங்கு புட்டபர்த்திக்கு வந்ததையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கீர்கள். ஆமா, சென்ற வாரம். ஆமா, அதை ஏற்கனவே டெல்சி வரும்போதே புட்டபர்த்தியினுடைய இதை போட்டிருந்தாங்க. அதனால ஒவ்வொன்றாக டாமினோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு தூணாக விழுந்து கொண்டிருக்கிறது. அதனால ஈரானோடு இந்த ஒப்பந்தத்தை செய்து விட்டால்தான் அவருடைய உச்சக்கட்ட சாதனையாக அதை அவரே பார்ப்பார். சரி, இப்போ நேற்று 19ஆம் தேதி நேற்று அக்ரிமெண்ட், அதுக்குள்ளே MOU, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஹேட் பின் டன், பெர்ஃபெக்டா முடிஞ்சது. நெக்ஸ்ட் இஷ்யூஸ் கோயிங் ஆன். அப்போ இந்த அனர்த்தம் நடந்து விட்டது, தாக்குதல் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன நடக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்க? இப்ப இந்த 60 நாள், இப்போ ஈரான் ஹெர்முஷ தற்காலிக ஷட் டவுன் தான். ஈரான் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அவங்க ரொம்ப மனோ வலிமையோடு ஏற்றுக்கொள்ள வந்து விட்டார்கள். அவர்களுக்கு நிறைய சகாயத்தை அமெரிக்கா செய்கிறது. அதுல இந்த $300 பில்லியன் அதனால அதுல ஒரு முக்கியமான செய்தி, 100 போயிங் விமானங்களை அமெரிக்காவுக்கு ஆர்டர் கொடுப்பதற்கு ஈரான் முன் வந்துள்ளது. அபிஷியல் அனௌன்ஸ் ஆகல. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வருங்கால திட்டம் இருக்கு பாருங்க.
இனி இது இது இப்படி கூட மாறலாம். அமெரிக்காவோடு ரொம்ப இணக்கமான நட்பாளர்களாக கூட மாறி போயிடும். அணுகுண்டு தாக்குதல் நடத்தி ஹிரோஷிமா நாகசாக்கியை ஜப்பானுக்கு தாக்கி ஆயிரக்கணக்கில் 10,000 எவ்வளவு பெரிய கொடுமை. ஜப்பானிய மக்களை கொன்ற அமெரிக்காவோடு மிக இணக்கமாகவும் மிக நட்புறவோடும் இருக்கக்கூடிய ஒரு நாடு எது என்றால் ஜப்பான். ஜப்பானுடைய பாதுகாப்பை இன்னைக்கு யார் உறுதி அமெரிக்கா. செய்வது என்றால் அமெரிக்கா. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா. வியட்நாமோடு 19 ஆண்டுகள் போர் நடத்தி அந்த போரில் 50,000 மேலான அமெரிக்க வீரர்களை இழந்த அமெரிக்காவும் வியட்நாமும் இன்று அற்புதமான நண்பர்கள். அதானே காலம் பதில் சொல்லும். பல நூற்றாண்டுகளாக சண்டையிட்டு கொண்டிருந்த பிரெஞ்சும் ஆங்கிலேயர்களும் மிகப்பெரிய நட்பில் இருக்கிறார்கள். அதனால வரலாறு ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம இல்ல நினைக்கிறோம். இப்போ இந்த இது நான் என்னுடைய இவ்வளவு அனுபவத்துல தினமும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு நாளைக்கு 10 காணொலியாவது குறைந்தபட்சம் கொடுக்குறோம். அதுல தலப்படம் ஆயிட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இந்திய அரசியலை விட அமெரிக்க அரசியலும் ஈரான் அரசியலும் நமக்கு தலப்படம் ஆயிட்டு. இப்ப இதை இழுத்து சாத்தப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. இப்போ நான் கேட்ட கேள்வி, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாலி உடைந்த கதையாக நிறுத்தியிருக்கேன். அப்போ உடையலன்னு அர்த்தம். இப்ப நேத்து நைட்டு ஜேடி வான்ஸுடைய கடுமையான எச்சரிக்கை, இதற்கு பிறகு இது மறுபடி கூடுவதற்கும் இந்த சமாதானத்தை ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா? இஸ் இட் பாசிபிள் டு ஹோலிஸ்டிக் அப்ரோச்? கண்டிப்பா. எப்போ? when will you have? ஜாரட் குஷ்னர் சுவிட்சர்லாண்டை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறார். நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஸ்டீவ் விட்காஃப் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகள், இப்ப நடந்துகிட்டு இருக்கு. லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து அதை நாங்க நடத்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் இந்த பக்கம் இருந்த அமெரிக்காவிலிருந்து யாரெல்லாம் மத்தியஸ்தம் அவங்க தூதுவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதை நோக்கி பயணமாகிறார்கள். பாகிஸ்தானிகள் ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறார்கள். அசீமுனிர் இந்த வெற்றியை நாம் எட்டி விட்டோமே என்று. நேற்று அவருடைய பேட்டியில என்ன சொல்றார்? மினீர் அப்படின்றார். முனீர அதிபர் ட்ரம்ப். மினீர் கொஞ்சம் டிஃபரண்ட். அவர் சொல்லிட்டு அவரு வந்து இஸ் அ டஃப் காய், இஸ் அ குட் காய் அப்படின்லாம் சொல்லிட்டு அவரும் பிரதமரும் அவங்க நாட்டு பிரதமரும் ஒற்றுமையாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சர்ஃபாஸ் நவாஸும் இவரும். ஆமா, அது சொல்றாரு. அப்புறம் அதனால இது வந்து தடம் புரளாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கின பிறகு பல நேரங்களில் இது வந்து போய் சேருமா, அதனுடைய இலக்கு அடையுமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு பல கட்டங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதையெல்லாம் மீறி ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்று 2 தரப்புமே முனைப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது உளப்பூர்வமாக உள்ளார்ந்த எண்ணங்களோடு. ஏன்னு சொல்றேன், இப்போ முன்னாடி அவர் வந்து இந்த ஹார்முஸ் முற்றுகையை பண்ணதுனால $435 மில்லியன் ஒரு நாளைக்கு அவர்கள் இழந்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா, ஈரான், பிளாக் ஹெடர். ஆமா, அவங்களால அந்த எண்ணெயை விற்க முடியல. இப்போ இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த நிமிஷமே அவர்களால இனிமேல் அன்னையிலிருந்து அந்த நிமிடத்திலிருந்து உலக சந்தையில் அவர்களால் எண்ணெயை விற்க முடியும். முதல், இந்தியாவே அவர்களிடமிருந்து வாங்க போகுது. நிச்சயமா. இது முதல். 2வது, அவர்களுடைய முடக்கப்பட்ட நிதிகள் கிட்டத்தட்ட $167 பில்லியன் வரைக்கும் இருக்கும் என்று ஒரு கணக்கு சொல்லுது. 24 பில்லியன் சொல்றது அது ஒரு பகுதி. மொத்தமா முழுமையாக 267 பில்லியன் அதிகபட்சம். 135 167 வரைக்கும். அதை வந்து அவங்க அப்படி முடக்கப்பட்டது. அந்த முடக்கத்தை விலக்க போறாங்க கொஞ்ச நாள்ல. சார், நீங்க சொல்றத பார்த்தா நான் குறிக்கிறதுக்கு சார், ஈரானுக்கு இது ஒரு பெரிய லாட்டரி சீட் சார். ஆமா சார். என்ன சார், 300 பில்லியன், ஒரு நிமிஷம், 300 பில்லியன் கொடுக்க போறாங்க. US 150 பில்லியன் மற்ற நாடு. இப்ப நீங்க 167 பில்லியன் சொல்றீங்க. UAE 10 பில்லியன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே 24 பில்லியன் ஓடக்க போறாங்க. உலகத்துல செழிப்பாயிருமே. ஆமா, இது வந்து அமெரிக்கா எப்படி இவ்வளவு தாராளமா நடந்துக்கிட்டாங்க இதுல? இல்ல, அப்படி இல்ல, அவங்களுக்கு வேற வழி தெரியல. ஏன்னா இவர்கள் எவ்வளவு வலியையும் தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாரு? ஈரானியர். அடியோ மரணமோ. ஆமா, அவர்கள் வந்து நீங்க இதெல்லாம் தந்தா தான் நாங்க கீழே இறங்கி வருவோம்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா 45 டிகிரி வெயில நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அது 50 டிகிரி ஆனா என்ன உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. அதனால நீங்க உச்சக்கட்ட துன்பத்தையும் துயரத்தையும் ரொம்ப நாளா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது அவரே சொல்றாரு, நேற்று சொல்றாரு. எல்லாம் என் கடும் போக்காளர்கள் என்னை பார்த்து சொல்றாங்க, நான் வந்து இந்த ஒப்பந்தத்தை பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு. அவர் கேட்கிறார் செய்தியாளர்,
நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு விமர்சனம் வருது. என்ன வழி இருக்கு? அவங்கெல்லாம் நான் அவங்கள குண்டு போட்டு தாக்கிட்டு இருக்கணும்ன்றாங்க. நான் 2-3 வாரம் தொடர்ந்து குண்டு போடுறேன். என்ன நடக்கும்? சரி, அவரு ஹோர்முஸ் மூடி தானே இருக்கும். சரி, மத்தவங்க விடுங்க. லிண்டே கிரகமா அவரு சட்டத்தரணி, முக்கியமான எம்பி, அவரே விமர்சிக்கிறாரு. ரிபப்ளிகன். ஆமா, அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளரான லிண்டே கிரகம், அதான் சொல்றேன், அவரே ஒரு சொல்றார் சீனியர் கூட சொல்றார். ஆனால் அதுக்கு அவர் சொல்றார், பதில் சொல்றார். இது வந்து சர்வதேச அளவில் பொருளாதார சீர்குலைவு என்பது, பதட்டம் என்பது வந்துவிடும். அதனால இது வந்து நல்ல ஒரு ஒப்பந்தம். நான் வந்து ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன்லாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஒரு பாசிட்டிவா நீங்க பேசியிருக்கீங்க. நேயர்களே, நம்ம தற்போது திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்கள்ட்ட முக்கியமான செய்தி எடுத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த செய்தியில நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.